டிட்ஸ் அண்ட் டாஸின் 11வது எபிசோடுக்கு வணக்கத்துடன் உங்களை வரவேற்கிறேன். 2026 ஆண்டின் முதலாவது எபிசோடிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2026 ஆண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியான, குதூகலமான, வெற்றிகரமான, ஆரோக்கியமான, செழிப்பான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று மனமாற உங்களை வாழ்த்துகிறேன். புத்தாண்டை நானும் என் குடும்பமும் இந்த வருடம் சென்னையில் நாங்கள் கொண்டாடினோம். சாதாரணமாக நாங்கள் புத்தாண்டை தேவாலயத்திலிருந்து தொடங்குவது உண்டு. ஆலயத்திலே ஒரு செரின் அட்மாஸ்பியர் இருக்கும், பிரார்த்தனை செய்து வந்திருக்கோம். அந்த சமயத்திலே 12 ஆகும் பொழுது ஆலயத்தின் மணி ஒலிக்கும். தெருக்களில் உள்ளவர்கள் எல்லாம் பட்டாசு வெடிப்பார்கள். இந்த பட்டாசு ஓசை, இந்த ஆலயத்தின் மணி ஓசை மற்றும் இந்த செரின் அட்மாஸ்பியர் புத்தாண்டு துவக்கத்தை ஒரு புத்துணர்ச்சியோடு தொடங்குவது போலும் ஆண்டவனுடைய அனுகிரகத்தோடு தொடங்குவது போலும் ஒரு அனுபவத்தை எங்களுக்கு வருஷம் கொடுப்பது உண்டு. இந்த வருடத்திலே சென்னையிலே இன்னொரு அதிசய அனுபவமும் எங்களுக்கு கிடைத்தது. 12 மணி தொடங்கும் பொழுது அப்படியே ஒரு மழையும் தொடங்கியது. ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங், வானத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது போன்ற ஒரு புதுமையான அனுபவம் சேர்ந்து இந்த வருடத்திலே சென்னை வாசிகளுக்கு கிடைத்திருந்தது. செழிப்பான வருடமாக இந்த வருடம் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்தும் பொழுது, நம்ம பல பேர் வருடமாக நம்முடைய பைனான்சியல் ஸ்டேட்டஸை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அதிகமான கடினமாக உழைப்போம். சிலருக்கு அந்த எதிர்பார்க்கிற அந்த பைனான்சியல் ரிச்னஸ் கிடைக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு எவ்வளவுதான் முயன்றாலும் அந்த ரிச்னஸ் அடைய முடியாமல் ஸ்டாக்னேஷன் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் நமக்கு மன விரக்தியும் சில சமயங்களில் உண்டாகுவது சுற்றி இருப்பவர்களும் அனுபவித்திருக்கலாம், நாமும் அனுபவித்திருப்போம். ஸ்டாக்னேஷன் அண்ட் ரிச்னஸ் இருக்கிறதிலிருந்து விடுபட்டு இந்த 26வது வருஷத்திலே நாம் ரிச்னஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது குறித்து நிறைய டிஃபரண்ட் மத போதகர்கள், எங்களுடைய கிறிஸ்டியன் மத போதகர்கள் ஆகட்டும், மற்ற பிலீஃபை ஃபாலோ பண்ணுறவர்களுடைய மத குருக்கள் ஆகட்டும், பல வழிகளிலும் பல அட்வைஸை செய்திருப்பார்கள். எலியாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு யூத மதகுரு இந்த ரிச்னஸை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி தன்னுடைய யூடியூப்ல சொல்லியிருந்தார். அதை நான் தொகுத்து இந்த எபிசோட்ல நான் உங்களோடு பகிர்ந்து, ரிச்னஸை பெற்றுக்கொள்வதற்காக நாம் கடினமாக உழைப்பது மாத்திரமல்ல, நாம் எல்லாருமே எல்லாம் வல்ல இறைவனோடு கெஞ்சி கேட்போம், பிரார்த்தனை செய்வோம், கேட்போம். இதுவரை நான் கேட்டது எனக்கு கிடைக்கவில்லை ஆண்டவா, இப்பொழுது இந்த வருடத்திலே நான் செய்கிற முயற்சி எனக்கு திருவினையாக வேண்டும், நான் எதிர்பார்க்கிற ரிச்னஸை நீர் மனம் உவந்து எனக்கு தர வேண்டும் என்று நாம் எல்லாம் வல்ல இறைவனை கேட்போம். இது சாதாரணமாக எல்லா மதத்தினரும் ஃபாலோ செய்கிற ஒரு சித்தாந்தம். ஆனால் யூத சித்தாந்தங்கள், அதாவது யூதர்களுக்கு தோரா எப்படி ஒரு கட்டளை புஸ்தகமாக காணப்படுகிறதோ, வேதாந்தமாக காணப்படுகிறதோ, அதே போல அவர்களுக்கு சில சித்தாந்தங்கள் உண்டு. அதை டல்முடிக் என்று சொல்வார்கள், ஜோஹர் என்று சொல்வார்கள், கபலா என்று சொல்வார்கள். இதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை சித்தாந்தங்கள். இந்த சித்தாந்தத்திலே டல்முடிக் சித்தாந்தத்தின்படி பிரேயர், அதாவது பிரார்த்தனை என்பது ஆண்டவரிடம் ஆண்டவரை மாற்றுவதற்காக செய்வது அல்ல, அது மனுஷனிடத்திலே மாற்றத்தை உண்டாக்குவதற்காக செய்வது என்று சொல்கிறார். நாம் பிரார்த்திக்கிறவர்களாக இருந்தோம் என்றால் நாம் என்ன கேட்போம்? நீர் உமது கையை எனக்காக திறந்து தாரும், இதுவரை எனக்கு கிடைக்கவில்லை. அதாவது நாம் கடவுளிடத்திலே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். அது அல்ல பிரேயருடைய எஃபெக்ட். நம்மிடத்திலே மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்பது யூத மதத்தின் பிரதான சித்தாந்தம். அதன்படி இந்த ரிச்னஸ்க்காக நாம் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை அவர் ஒரு 3 ஸ்டெப்ஸ் பிரின்சிபிளாக சொல்லி தருகிறார். முதலாவது பாயிண்ட் என்னவென்றால், ரிச்னஸை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பது. கடவுள் பொழிந்து கொண்டே இருக்கிறார், அதை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? ரிச்னஸை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? நான் அதற்காக ஒரு வெசலை உருவாக்க வேண்டும். அந்த வெசலை கடவுளோடு அலைன் செய்து, அதாவது விழுகிற அதே பாதையிலே அலைன் செய்து நான் அந்த வெசலை ஏந்தும் போது அந்த வெசல் நிரப்பப்படும். கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான வெசலை உருவாக்கி அதிலே நான் எப்படி ரிச்னஸை ரிசீவ் செய்து கொள்வது என்பதற்கான பிரின்சிபிளுக்கு அவர் வைத்திருக்கிற பெயர் பிரின்சிபிள் ஆஃப் ஜாய் அண்ட் கிராட்டிடியூட். சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக கடவுளை நன்றியோடு நினைவு கூறுவதன் மூலமாக நான் ஒரு வெசலை உருவாக்கி அதை அவரோடு அலைன் செய்து அதை நான் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கி
தர வேண்டும். அது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு என்று அவர் நமக்கு கற்பித்து தருகிறார். இந்த வெசலை உருவாக்குவது எப்படி? அதற்காக அவர் ஒரு 2 லைன்ஸ் பிரேயரை சொல்லி தருகிறார். அது என்ன பிரேயர் என்றால், அது உங்களுக்கு எந்த மொழியினாலும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் எந்த மதத்தின் உள்ள வார்த்தைகளினால் அதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதுபடி நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஒரு 2 லைன் பிரேயர் தான் அது. இந்த பிரேயர் சொல்வதன் மூலமாக I am creating a vessel to receive God's richness. Blessed are you, Lord our God, King of the universe, who has sanctified us with his commandments and commanded us to live with joy and gratitude. இந்த வார்த்தையை நாம் சொல்வதன் மூலமாக இந்த உலகத்தின் வெல்த் அனைத்தும் உமக்கு மாத்திரமே உள்ளது, நீர் அருளிக்கொண்டே இருக்கிறீர் எங்களுக்காக, அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்பதற்கான ஒரு உறுதிமொழியாக நாம் அவரை கிங் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படி என்று சொல்கிறோம். இந்த ரிச்னஸ் அதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் நம்மளை ஜாய் அண்ட் கிராட்டிடியூடாக இருப்பதற்காக தான் இந்த உலகத்தில் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதை ஆண்டவரிடமே நாம் சொல்லுகிறோம். உலகத்தில் படைத்திருக்கிறது அனைத்தும் நாம் மகிழ்வதற்காகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காகவும் மாத்திரமே கிரியேட் பண்ணி வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் பொழிந்து கொண்டே இருக்கிறார். நாம் அதை ரிசீவ் பண்ணுவதிலே தவறுகிறோம். அதை ரிசீவ் பண்ணுவதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்காக உண்டாக்குகிற வெசல் தான் இந்த பிரேயர். இப்ப நம்ம கையில ஒரு எம்டி வெசல் காணப்படுகிறது. ஆண்டவருடைய அனுகிரகத்தினால் இன்றைய நாள் மட்டும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சுகங்களை, ரிச்னஸை நாம் நினைவு கூர்ந்து அந்த பாத்திரத்திலே நிரப்ப வேண்டும். அதாவது உங்களுக்கு ஒரு ரூஃப் இருக்கிறதா, அதில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அது நன்றியோடு நினைவு கூர்ந்து அந்த பாத்திரத்தில் விட வேண்டும். நல்ல ஆடை அணிகலன்கள் நாம் அணியும்படியாக கிருபை தந்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து அதையும் உம்மிடத்திலிருந்து நான் நல்ல ஆடை அணிகலன்களை எல்லாம் பெற்றிருக்கிறேன் என்று அதையும் அதனுள்ளே, எனக்கு ஒரு தொழில் நீர் தந்திருக்கிறீர் அதையும் விட வேண்டும். எனக்கு ஒரு நல்ல படிப்பை தந்திருக்கிறீர் அதையும் அதனுள்ளே விட வேண்டும். எனக்காக ஒரு குடும்பத்தை அமைத்து ஒரு மனைவியையோ ஒரு கணவனையோ பிள்ளைகளையோ பேர பிள்ளைகளையோ பெற்றோர்களையோ உடன் பிறந்தவர்களையோ எனக்காக தந்திருக்கிறேன் அதையும் அதன் உள்ளே விட வேண்டும். எனக்காக நண்பர்கள், என்னுடைய அயல்வாசிகள், அதாவது பக்கத்து வீட்டுக்காரர்கள் மற்றும் எனக்காக வெல் விஷஸ், என்னோட கூட வேலை செய்கிறவர்கள், எனக்காக உள்ள உறவுகளை எனக்கு அமைத்து தந்திருக்கிறேன் என்று அதையும் அதன் உள்ளே விட வேண்டும். இப்போ நம்முடைய பேங்க் பேலன்ஸ் நமக்கு எதிர்பார்க்கிற ரிச்னஸ் இல்லை என்றாலும் என்னுடைய அக்கௌண்டிலே இன்னைக்கு எவ்வளவு பணம் இருக்கிறது, அதுவும் தேவன் பொழிந்ததிலிருந்துதான் எனக்கு கிடைத்திருக்கிறது, அதையும் அதன் உள்ளே வைக்க வேண்டும். எவ்வளவு வீட்டிலே இன்னும் எனக்கு ஆஸ்திகள் எவ்வளவு இருக்கின்றன, சின்ன சின்னதாகவும் பெரிதாகவும் அதையும் ஒவ்வொன்றாக, அது ஆண்டவர் உடைய சொத்து, அதை அவரை பொழிந்தார் எனக்காக, அதை நான் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று மனமாற உணர்ந்து அதனை நன்றி அறிதலோடு அந்த பாத்திரத்தினுள் இட வேண்டும். நாம் கொஞ்சத்தை நிரப்பும் பொழுது மட்டும்தான் ஆண்டவர் மீதத்தை நிரப்புவார் என்று அந்த ரபை எலியாகு கற்பிக்கிறார். அடுத்த ஸ்டெப் என்னவென்றால், பாத்திரத்தை அருள் பொழிவோடு அலைன் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் பொழிகிற அருள் நம்முடைய பாத்திரத்திலே நிரப்ப முடியும். அதற்காக அவர் நமக்கு செய்யும்படியாக கட்டளையிடுவது என்னவென்றால், சாம் 112 அவர் ரிசைட் பண்ணும்படியாக கூறுகிறார். எந்த மொழியில் வேண்டுமானாலும் நீங்கள் அதை ரிசைட் பண்ணலாம். 2 நிமிஷத்துக்கு மேல டைம் எடுக்காது. இதுல இருக்கிற சில வார்த்தைகள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. பொழிவதற்கும் பெறுவதற்கும் ஆன பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு அலைன்மெண்டை உண்டாக்குவதுதான் இந்த ரிசைட்டேஷன் ஆஃப் சாம் 112. சாம் என்று நான் சொல்கிறேனே, இது அப்ரஹாமிக் ரிலிஜன்ல 3 ரிலிஜன்காரங்களும் ஃபாலோ பண்ற ஒரு புஸ்தகம். ஹீப்ரூல இதை தெஹிலிம் என்று சொல்வார்கள், இங்கிலீஷ்ல சாம்ஸ் என்று சொல்வார்கள், நம்முடைய தமிழிலே நாம் இதை சங்கீதம் என்று சொல்வோம், அரபிக்ல என்ன சொல்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. சில வார்த்தைகளை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்க போகிறது இல்ல, இருக்கும். இந்த மாதிரி இந்த சாங்ல எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் இன் பிரசன்ட் டென்ஸ். நாம் ஆண்டவர் இடத்துல சொல்லும் பொழுது அந்த அருள் பொழிவோடு நாம் வைத்து ரிசீவ் பண்ணுவதற்கான இந்த வெசலை நாம் பெர்ஃபெக்டாக அலைன் செய்து இந்த ரிச்னஸை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இது அவர் நமக்கு கற்றுத்தருகிற 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப்ல அவர் நமக்கு என்ன கற்பித்து தருகிறார் என்றால், யூ ஹாவ் டு ஆக்ட். அவருடைய 1வது எக்ஸோடஸ்
1313 பிஃபோர் காமன் எரா BCE. அந்த நேரத்தில் வெளியேறி வரும்பொழுது அவர்கள் செங்கடல், அதாவது ரெட் சீயை கடந்து அந்த பக்கம் பாலஸ்தீனத்துக்குள்ளே அவர்கள் செல்ல வேண்டும். அதற்காக அவர்கள் வரும்பொழுது இங்கே ஃபாரோவுடைய ஆர்மியும் அவர்களை துரத்தி கொண்டே வருகிறது. அவர்களுக்கு பின்னாலேயும் போக முடியல, முன்னாலேயும் போக முடியல. அப்போ மோசஸ் தன்னுடைய கையில் இருந்த கோலை எடுத்து நீட்டுகிறார். நீட்டினது மாத்திரம் இல்ல, அதில் ஒருவர் போய் தண்ணியிலே காலை வைத்த பொழுதுதான் அந்த கடல் ரெண்டாக பிரிந்து அவர்களுக்கு பாதையை உண்டாக்கி கொடுத்தது. அவர்கள் அதிலே கடந்து போனார்கள் என்று அவர்களுடைய ஸ்டோரியை சொல்லி அதிலிருந்து அவர் இந்த ரப எலியாகு நமக்கு அதை உதாரணமாக வைத்து இந்த மூணாவது ஆக்ஷனை நம்மளை செய்யும்படியாக சொல்கிறார். நீ ஒரு ஆக்ஷனை செய்யும் பொழுது மாத்திரம்தான் அவர் உனக்காக அருள்வார், அருள் பொழிவதை அதிகமாக்குவார். நம்மளால் என்ன ஆக்ட் செய்ய முடியும்? செலவை குறைப்பது, சின்ன ஏதாவது ஒரு எக்ஸ்பெண்டிச்சரை குறைப்பது. இல்லை என்றால் நம்மளுடைய வீட்டிலே 4 வேலைக்கு ஒரு ஆளை வைத்திருப்போம் என்றால் ஒரு வேலையை இன்றையிலிருந்து நான் செய்து கொள்கிறேன், நீ 3 வேலையை மட்டும் செய்தால் போதும், உன்னுடைய சம்பளத்தை நான் இவ்வளவாக குறைக்கிறேன் என்று ஒரு சிறிய ஆக்ஷன் நாம் செய்யலாம். இப்படியாக சின்ன அதாவது ஒரு ஆக்ஷனையும் நாம் இந்த 2 ஸ்டெப்போட சேர்த்து 3வது ஸ்டெப்பாகவும் செய்ய வேண்டும். இந்த 3 ஆக்ஷன்ஸ்களையும் proclamation of joy and gratitude, make your vessel and try to receive the blessing from God. இது first. Second, recite Psalm 112 and align yourself in the same frequency of the flow of blessing from God. இது 2வது. 3வது, act or move. இந்த 3ஐயும் நாம் தினமும் செய்யும் பொழுது நம்முடைய ரிச்னஸ்ல நாம் பெரிய மாற்றத்தை காண முடியும் என்று ரப எலியாகு சொல்வதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்னிடத்துல நீங்க கேட்கலாம், நீ இதை பிராக்டிஸ் பண்ணி பார்த்திருக்கியான்னு. தினமும் நம்முடைய பிரார்த்தனையிலே நாம் கேட்டது ஆண்டவரிடத்துல ஒரு ஷிஃப்ட். இப்பொழுது ரப எலியாகு படித்து தந்திருக்கிறது நம்மிடத்திலே ஒரு ஷிஃப்ட், புதிய சித்தாந்தமாக இருக்கிறது. இதை செய்து பார்க்க வேண்டும் என்ற ஆவலும் எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருந்தா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் கொடுங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்கள் கோவொர்க்கர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.